துளசி அப்படியே டென்ஷனாகவே இருக்காங்க. ஐயோ! நம்ம கொலுசு காணுமே, எப்படியாவது கிடச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நைட்டு ஃபுல்லாவும் அப்படி நடந்துக்கிட்டே இருக்காங்க. சின்ன தம்பி போறாரு. போயிட்டு அங்கே கேட்டுக்குள்ளே எல்லா இடத்துலையுமே தேடுறாரு. ஆனால் கொலுசு கிடைக்கவே இல்லை. ஐயோ! எப்படியாவது சின்னம்மாவோட கொலுசு கிடச்சிடணுமே அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக தேடுறாரு. தேடும்போது வர வழியில கிடைக்குது. அதை அப்படியே எடுக்கிறாரு. எடுத்துட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டாரு. சீக்கிரமா கொண்டு போய் இதை சின்னம்மா கிட்ட கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா சந்தோஷப்பட்டாரு. அங்கேருந்து போறாங்க. துளசியோட மாமியார் வந்து கேட்குறாங்க, "ஏம்மா நீ இப்படி அழுதுட்ருக்க?" "இல்லை, எனக்கு அந்த கொலுசு தான் வேணும். மொத நீங்க வாங்கி கொடுத்தது. அது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச கொலுசு. எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அத்தை" அப்படின்னு சொல்லிட்டு துளசி சொல்றாங்க. உடனே அவங்க மாமியார் சொல்றாங்க, "விடும்மா, அந்த கொலுசு போனா என்ன? நான் உனக்கு வேற கொலுசு வாங்கி தரேன்" அப்படின்னு சொல்றாங்க. "இல்ல அத்தை, எனக்கு அது ரொம்ப ரொம்ப பிடிச்சது. ரொம்ப கஷ்டமா இருக்கு" அப்படின்னு சொல்லிட்டு துளசி ரொம்ப ஒரு மாதிரி ஃபீல் பண்ணி பேசிட்டு இருக்காங்க. சின்ன தம்பி அந்த கொலுசை எடுத்துட்டு வராரு. "இந்தா சின்னம்மா, நீங்க தேடின கொலுசு கிடைச்சிச்சு. இந்தாங்க" அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கொடுக்குறாரு. அதை வாங்கி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க துளசி. "எப்படி இந்த கொலுசு கிடைச்சது? அப்பா, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு" அப்படின்னு சொல்லிட்டு. "இல்லை சின்னம்மா, நான் தேடின வர வழியில இருந்துச்சு" அப்படின்னு சொல்றாரு. கொடுங்க கொடுங்க" அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி போட்டுக்கிறாங்க. "எனக்கு ஒரே ஒரு சந்தேகம். எவ்வளோ நல்லவரா இருக்கீங்க நீங்க. எவ்வளோ கஷ்டப்பட்டு நைட்டு ஃபுல்லா தூங்காம தேடி இருக்கீங்க" அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரு மாதிரி ஃபீல் பண்ணி பேசிட்டு இருக்காங்க துளசி. "இங்க பாருங்க சின்ன தம்பி, உங்கள மாரி நல்ல மனசு உள்ள உள்ள ஒருத்தரு ஒரு பொண்ணுங்களுக்கு கிடைக்க குடுத்து வச்சிருக்கணும். உங்கள கல்யாணம் பண்ணிக்க போறவ ரொம்ப 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 கொடுத்து வச்சிருக்கணும்" அப்படின்னு சொல்றாங்க துளசி. என்ன உங்களுக்கு ஓகேவா? உங்களுக்கு ஓகேன்னா சொல்லுங்க. நான் அத்தைக்கிட்ட சொல்லி ஒரு நல்ல பொண்ண பார்த்து உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்" அப்படின்னு சொல்றாங்க. "ஆ, இல்ல இல்ல. அப்போ கல்யாணம் பண்ணிக்கிற ஆசை இருக்கு. வெட்கலாம் வருதா உங்களுக்கு?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. "சரி, ஏதாவது பொண்ண விரும்புறீங்களா?" அப்படின்னு கேட்குறாங்க துளசி. ஆமான்னு சொல்றாரு. "ஓ! இதெல்லாம் வேற போயிட்டுருக்கா? சூப்பர், சூப்பர். யாரா இருந்தாலும் பரவால்ல. நீங்க நல்லபடியா கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமா இருந்தாலே போதும். உங்கள மாரி ஆள அவ்ளோ பிடிக்கும். இவ்ளோ அழகா பார்த்து பார்த்து மனச புரிஞ்சு நடந்துக்கிறீங்க. சான்ஸே இல்ல சின்னையா. வேற லெவல் நீங்க" அப்படின்னு துளசி சொல்றாங்க. சொல்லிட்டு அப்படியே உள்ள போறாங்க. போயிட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க அந்த கொலுச நெனச்சு. பயங்கரமா சந்தோஷப்படுறாங்க. எல்லாருமே சேர்ந்து பாராட்டுறாங்க. "சின்ன தம்பி, நீ கொலுச கொண்டு வந்து குடுத்துட்ட. ரொம்ப ரொம்ப நன்றி" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மாமியாரு, அங்க இருக்க எல்லாருமே பாராட்டுறாங்க. ஆனா வீட்ல இருக்க சுத்தி இருக்கவங்க எல்லாருக்குமே கோவமா வருது. ஆமா, இவன் பெரிய வேலை செஞ்சுட்டான். ஒரு கொலுச எடுத்துட்டு வந்து குடுத்துட்டான். உடனே அவன போட்டு அப்படியே பாராட்டிட்டு இருக்காங்க. "இவன் தான் இந்த வீட்டுக்கு பெரிய யமனே" அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க யோசிக்கிறாங்க. அந்த துளசி எப்படியாவது இவன் கல்யாணம் பண்ணிக்கணுன்ற எண்ணத்தோட தான் இவன் தெரிஞ்சிட்ருக்கான். இல்லைன்னா போய் கொலுசு தேடி தேடி கொண்டு வந்து குடுக்குறானா, இவன் மனசு முழுக்க அப்படிதான் இருக்கு. இது தெரியாம இவங்க இப்படி பண்ணிட்டுருக்காங்க. இவன தல மேல தூக்கி வச்சு ஆடிட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வீட்ல இருக்கவங்க யோசிக்கிறாங்க. "இங்க பாருப்பா, நீ துளசியோட கொலுச கொண்டு வந்து குடுத்ததுல எங்க எல்லாருக்குமே ரொம்ப சந்தோஷம். அவ்ளோ சந்தோஷமா இருக்கு. பாவம் துளசி ரொம்ப ரொம்ப அழுதுட்டா அந்த கொலுச காணோம்னு சொல்லிட்டு" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மாமியார் சொல்றாங்க. "விடுங்க, நான் தான் கண்டுபிடிச்சு கொண்டு வந்து குடுத்துட்டேன்ல, விடுங்க. இப்போ அவங்க சந்தோஷமா இருக்காங்க" அப்படின்னு சொல்லிட்டு சின்ன தம்பி சொல்றாரு. "எல்லாத்துக்குமே காரணமே நீங்க தான்ப்பா" அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப புகழ்ந்து தள்ளுறாங்க. ஆமா, இவன அப்படியே புகழ்ந்து தள்ளுங்க. ஏன் தான் இப்படி தலையில தூக்கி வச்சுட்டு ஆடுறாங்களோ தெரியல இந்த சின்ன தம்பி, அதுவும் துளசி. இவங்க 2 பேர் பேச்சு தான் அந்த வீட்ல போயிட்டே இருக்கு. அப்பப்பா, காது குடுத்து நம்மளால கேட்க முடியல. இவங்களோட அக்கா போரு அப்படின்னு சொல்லிட்டு அங்கருந்து அப்படியே உள்ள போறாங்க. உள்ள போனோனே சின்ன தம்பி யோசிக்கிறாரு. என் மனசுல இருக்க பொண்ணு யார் தெரியுமா? ரொம்ப ரொம்ப சின்ன சின்ன வயசுல தான் நான் பார்த்துருக்கேன். இப்ப எங்க இருக்காங்கன்னு கூட எனக்கு தெரியாது. ஆனா கடவுளே, என்னோட அந்த பொண்ண மொற பொண்ண என் கூட சேர்த்து வச்சுரு. கண்டிப்பா நான் அவ கூட தான் வாழணும்னு சின்ன வயசுலேருந்து நான் கனவு கண்டுட்டு இருக்கேன். அந்த பொண்ணு எங்க இருக்கு? எதுவுமே இன்னும் நான் கண்டுபிடிக்கல. சீக்கிரமா கண்டுபிடிச்சிருவேன். அந்த பொண்ணோட நான் சேர்ந்து வாழணும். சரியா கடவுளே, நீ எனக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சின்ன தம்பி அப்படியே மனசுக்குள்ளேயே நினச்சிட்டு பயங்கர சந்தோஷத்தோட யோசிக்கிறாரு.